நகர ஒளி தந்து அன்புடனே கைப்பிடித்து கொண்டு செல்லும் பாபா. இல்லாத ஆத்மா முக்தி நிலை தேடி போகும் மன்மனாபவா மந்திரம் காதில் சொன்ன என் தந்தை. ஓம் சாந்தி. 28/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இப்பொழுது இந்த நாடக சக்கரம் முடிவடைகின்றது. எனவே புதிய உலகிற்கு செல்வதற்கு நீங்கள் பாலும் சீனியும் போன்று இருக்க வேண்டும். அங்கே அனைவரும் பாலும் சீனியும் போன்று இருப்பார்கள். ஆனால் இங்கோ அனைவரும் உப்பு நீர் போன்றவர்கள் ஆவார்கள். கேள்வி: இந்த ஞானம் என்ற 3வது கண்ணை கொண்ட குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஞானத்தை அறிந்து கொள்வதால் முக்காலங்களையும் அறிந்தவர்கள் ஆகுகின்றீர்கள்? பதில்: நீங்கள் இப்பொழுது முழு உலகின் வரலாற்றினதும் புவியியலினதும் ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். சத்தியயுகத்தின் ஆரம்பத்தில் இருந்து கலியுகத்தின் இறுதி வரையிலான வரலாற்றையும் புவியியலையும் பற்றி நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் ஞானம் என்ற 3வது கண்ணை பெற்றுள்ளீர்கள். ஓர் ஆத்மா ஒரு சரீரத்தை நீக்கிவிட்டு இன்னும் ஒன்றை எடுக்கின்றார். ஒவ்வொரு ஆத்மாவிலும் சம்ஸ்காரங்கள் உள்ளன. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இப்பொழுது பெயரிலிருந்தும் ரூபத்திலிருந்தும் விடுபட்டவர்கள் ஆகுங்கள். உங்களை ஒரு சரீரமற்ற ஆத்மாவாக கருதுங்கள். பாடல்: ஓ மனிதா, பொறுமையாக இரு. உனது சந்தோஷ நாட்கள் வரப்போகின்றன. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உலகை மாற்றுகின்ற அற்புதமான செயல் இப்பொழுது இடம்பெறுகின்றது. ஆகவே உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். பாலும் சீனியும் போன்று ஒன்றாக வாழுங்கள். 2. அதிகாலையில் விழித்தெழுந்து ஒரே ஒரு தந்தையின் நினைவில் அமருங்கள். அந்த நேரத்தில் வேறு எவரையும் நினைவு செய்யாதீர்கள். பழைய உலகில் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருப்பதுடன் 5 விகாரங்களையும் துறவுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் எல்லையற்ற ஸ்திதியில் ஸ்திரமாக இருப்பதுடன் சேவை செய்யும் போது பற்றற்றவராகவும் அன்பானவராகவும் இருக்கும் ஓர் உலக சேவையாளர் ஆகுவீர்களாக. உலக சேவையாளர் என்பவர் எல்லையற்ற ஸ்திதியில் ஸ்திரமாக இருப்பவராவார். இத்தகையதொரு சேவையாளர் சேவை செய்யும் போது சதா பற்றற்றவராகவும் தந்தையின் மீது அன்பு உடையவராகவும் இருப்பார். அவர் அந்த சேவையில் பற்று வைக்க மாட்டார். ஏனென்றால் எந்த ஒரு சேவையிலும் பற்று வைப்பது என்றால் அது ஒரு தங்கச் சங்கிலியை போன்றதாகும். அந்த பந்தனம் உங்களை எல்லையற்றதிலிருந்து எல்லைக்கு உட்பட்டது ஆக்குகின்றது. ஆகவே நீங்கள் சரீரங்களின் எந்தவிதமான விழிப்புணர்வில் இருந்தும் இறை உறவு முறைகளில் இருந்தும் சேவை செய்வதற்கான எந்தவிதமான வசதிகளில் இருந்தும் பற்றற்றவர் ஆகுவதுடன் தந்தையின் மீது அன்புடையவர் ஆக வேண்டும். அப்போது நீங்கள் ஓர் உலக சேவையாளர் என்ற ஆசீர்வாதத்தை பெறுவதுடன் சதா தொடர்ந்து வெற்றியை பெறுவீர்கள். ஸ்லோகம்: ஒரு வினாடியில் வீணான எண்ணங்களை நிறுத்துவதற்கான ஒத்திகைகளை செய்யுங்கள். நீங்கள் சக்தி வாய்ந்தவர் ஆகுவீர்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். உங்கள் ஒவ்வொருவரின் முதலாவது இல்லறமும் உங்களின் சரீரம் என்ற இல்லறமே.
அதன் பின்னர் உங்களின் சரீர உறவுகளின் இல்லறம் உள்ளது. எனவே நீங்கள் முதலில் உங்களின் சரீரம், உங்களின் பௌதீக அங்கங்கள் என்ற இல்லறத்தை தூய்மையாக்க வேண்டும். உங்களின் சரீரம் என்ற இல்லறத்தை நீங்கள் தூய்மை ஆக்கும் வரை உங்களால் உங்களின் சரீர உறவுகளின் இல்லறத்தை, அது எல்லைக்கு உட்பட்டதோ அல்லது எல்லையற்றதோ, அதை தூய்மை ஆக்க முடியாது. எனவே எல்லாவற்றிற்கும் முதலில் உங்களையே கேளுங்கள். நீங்கள் உங்களின் சரீர இல்லறத்தை உங்களின் எண்ணங்கள், புத்தி, கண்கள், உதடுகள் என்பவற்றை ஆன்மீகமாகவும் தூயதாகவும் ஆக்கிவிட்டீர்களா? இத்தகைய தூய ஆத்மாக்கள் மட்டுமே மகாத்மாக்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.